மக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, திருமாவளவன் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம கட்சியோட உள்கட்டமைப்பை பெரிய லெவலில் குறை சொல்லி பேசுவார். ஏங்க இவங்க வெறும் ரசிகர் கூட்டம், இவங்களை வச்சு 2026 ஆட்சிக்கு வரான். அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் பங்கா திமுக அதிமுக கட்சி சொல்லலாம், தாவேக்கா எப்படி இந்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கட்சியோட உள்கட்டமைப்பை தொடர்ச்சியாக விமர்சித்து பெரிய லெவலில் பேசக்கூடிய ஒரு திருமாவளவன். வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த மேடைக்கும் விஜயண்ணாக்கும் சம்மந்தமே இருக்காரு. அந்த மேடையில் போய் விஜயண்ணாவை தொடர்ச்சியாக பேசுவார். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் அவர் கேள்வி கேட்டதுனால இவருடைய இரட்டை நிலைப்பாடு அரசியலை நம்ம கேள்வி கேட்டு ஒரு வீடியோ ஆல்ரெடி கொடுத்துட்டோம். அந்த வீடியோக்கு இப்போ வரைக்கும் தர்க்க ரீதியான எந்த விதமான பதிலும் வரல. இப்போ நம்ம எதை நோக்கி பேச போகிறோம்னா, நம்ம கட்சியோட உள்கட்டமைப்பை பெரிய லெவலில் பேசுகிறார்ல, இவரோட கட்சியோட உள்கட்டமைப்பு எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படிங்கிறது விசிகாவை சேர்ந்த திருமாவளவனே பெரிய லெவலில் அறிக்கை விட்டுருக்காரு. அந்த அறிக்கை அடிப்படையில் நம்ம பெரிய லெவலில் சில தகவல்களை பார்க்கலாம். ரெண்டு கேள்வி தான் அந்த வீடியோவில். ரொம்ப பெருசாக ரொம்ப நீட்டமாக பெருசாக முளைக்கலாம் பேச போகிறதில்ல, அவ்வளோ பெரிய விஷயம் அங்கே ஒன்றும் கிடையாது. அதனால ரெண்டு கேள்வி தான் இந்த வீடியோவில் கேட்க போகிறோம். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இந்த அறிக்கை சைடில் பாருங்களேன். திருமாவளவன் ஒரு விஷயத்துக்கு தன்னுடைய உள்கட்சியில் தடுமாறிக்கிட்டு இருக்காரு. இவர் தன்னுடைய கட்சி வேலையை பார்க்காம அடுத்த கட்சியை பார்த்து, எப்பா அந்த கட்சியில் உள்கட்சி இல்லை, எப்பா உன் கட்சியில் இருக்க, முதல்ல உன் கட்சி அறிக்கை என்ன சொல்லுது? இந்த அறிக்கையை நான் குறை சொல்லலை. ஒன்றிய நகர பொறுப்பாளர்களை மாவட்ட செயலாளர்கள் போடக்கூடாது அப்படிங்கிறது தான் திருமாவளவன் போட்ட உத்தரவு. மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி பொறுப்புகளை போடாமல் வேற யார் போடுவா? ஒன்றிய நகர பொறுப்பாளரும் திருமாவளவன் போடுவாரா அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா, அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு அவரோட கட்சியில் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவரால் செய்ய முடியல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதாவது பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா இருக்கார் பார்த்தீங்களா, இப்போ தாவேக்கால அவர் பார்த்தீங்கன்னா விசிகால இருக்கும்போது ஒரு விஷயத்தை சொன்னார். கட்சியோட அதிகார பரவல் வந்து ஒரு இடத்துல குமிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது, இதை நம்ம பரவல் படுத்தணும் அப்படின்னு சொல்லி 234 தொகுதிக்கும் 234 மாவட்ட செயலாளர் நம்ம போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆதவர்ஜுனா விசிகால இருக்கும்போது சொன்னார். இன்னைக்கு ஆதவர்ஜுனா விசிகாலேருந்து விலகி தாவேக்கால பெரிய லெவலில் ஈடுபட்டு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கட்சியோட பொதுக்குழு மேடையில் கூட பேசி முடிச்சிட்டாரு. இப்போ வரைக்கும் ஆதவர்ஜுனா கொடுத்த அந்த ஐடியாவை அவரால் செயல்படுத்த முடியல. 234 மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறது விசிகால ஜூலை மாதம், போன வருஷம் ஜூலை மாதத்துலேருந்து திருமாவளவன் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த செய்தியை கிரியேட் பண்ணுவார். இந்த மாதிரி வந்து மிக தீவிரமாக விசிகாவில் வேலை நடக்கிறது, நான் மாதம் கொண்டு போடுறேனே சைடில் கிடச்சா. எனக்கு தெரிஞ்சு மாலை மலர் என் நினைவுக்கு சரியாக இருந்தால் ஜூலை 2024 அந்த செய்தியை கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் விசிகால 234 தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் போட முடியல. கிட்டத்தட்ட 30 வருஷமா ஒரு கட்சி நடத்துறாரு, அதிகாரத்தின் பக்கத்தில் இருக்கார். நாங்கள் இன்னும் அதிகாரத்தின் பக்கத்திலே போல அதிகாரத்தை சுவைக்கவே இல்லை. அதிகாரத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமாவளவனால அவரோட கட்சியோட உள்கட்சி பிரச்சனையை சரி பண்ண முடியல. உள்கட்சி பிரச்சனையை சரி பண்ணாமல் மாவட்ட செயலாளர் பொறுப்பு பெரிய அளவில் போட முடியல. இப்போ திருமாவளவன் அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, ஒரு கட்டத்தில் நம்பிக்கை இழந்துட்டாங்க போல அவர் கட்சியோட தோழர்கள். நம்பிக்கை இழந்து அவங்களே ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க போல. எப்பா 2026 தேர்தல் வரப்போது, இன்னும் வரைக்கும் திருமாவளவன் இந்த வேலையை பார்க்காம இருப்பார். இப்படியே நம்ம விட்டோம்னு வைங்களேன், கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் ஒரு சோர்வு ஏற்பட்டுரும். ஸோ ஒன்றிய நகர பொறுப்பாளர்களை தலைமையோட நம்பிக்கையை தாண்டி தலைமை மேலே நம்பிக்கை இழந்து பெரிய லெவலில் அவங்க போடும்போது அப்போ தான் திருமாவளவன் இந்த அறிக்கையை வெளியிடுறாரு. எப்பா போடாத, மாவட்ட செயலாளர் போட்டுருவேன் சார், போட்டுருவேன் தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. 30 நாட்களாக நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் அறிவிப்பு அந்த வரும் இந்த வரும்னு சொல்கிறீங்க. இப்போ வரைக்கும் இந்த மாதத்துலேயும் அறிவிப்பு வெளியாகலை. போன மாதத்துலேருந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ வரைக்கும் அறிவிப்பு வெளியாகலை அப்படிங்கிறது அந்த கட்சிக்காரங்களோட குமுறலாக இருக்குது. இதை நான் எடுத்து பேசணும், பெரிய லெவலில் ஆவணப்படுத்தணுங்கிறது என் நோக்கமே கிடையாது. என்னுடைய கட்சியோட உள்கட்சி பிரச்சனையை நீங்கள் பேசும்போது உங்களுடைய கட்சியோட உள்கட்சி பிரச்சனையை நான் பேசுகிறது தான் அதுதானே சரியான பதிலடியாக இருக்கும். நீங்கள் எந்த வார்த்தையை எங்களை நோக்கி பயன்படுத்துறீங்களோ அதே வார்த்தையை வச்சு தான் நாங்கள் உங்களுக்கு பதிலடி கொடுப்போம். ஏன்னா நாங்கள் அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு சொல்லி 2 பேரை எதிர்க்கிறதுல தீவிரம் காட்டிக்கிட்டு இருக்கோம். எங்கள் கட்சியோட உள்கட்சி பிரச்சனையை நீங்கள் பெரிய லெவலில் பேசுகிறீங்க. புதியதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி 80% பொறுப்பாளர்களை போட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6 மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் பெண்டிங் இருக்காங்க. பூத் கமிட்டி 70,000 பூத் கமிட்டியில் 50,000+ பூத் கமிட்டியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. உண்மைக்குமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. கூடிய விரைவில் பூத் கமிட்டி மாநாடு நடத்த போகிறாங்க. மண்டல லெவலில் நிறையா மாநாடுகள் நடத்த போகிறாங்க. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மே மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சந்திப்பு தாவேக்கால நிகழப்போது. இவ்வளவு தூரம் உள்கட்சியை பெரிய லெவலில் மேம்படுத்தி இவ்வளவு தூரம் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ரொம்ப தீவிரமாக களத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு கட்சியை நோக்கி உள்கட்டமைப்பு சரியில்லை, நிர்வாகிகள் கிடையாது அப்படிங்கிற ஒரு அவதூறு செய்தியை திரும்ப
திருமாவளவன் தொடர்ச்சியாக தெரிவித்தார்னா விசிகால என்ன நடக்குதுன்னு சொல்லி அவரோட அறிக்கையை போட்டு இன்னும் நான் நிறையா கான்டாக்ட் மூலமாக நிறையா நபர்கள் மூலமாக பேசி அடுத்த வீடியோ போடுற மாதிரி வரும். எங்கள் கட்சியோட உள்கட்சி பிரச்சனையில் தலையிட்டீங்கன்னா உங்கள் கட்சியோட உள்கட்சியில் நான் ரொம்ப தீவிரமாக தலையிடுவேன் அப்படிங்கிறது என்னுடைய முதல் வாதமாக நான் இங்கே பதிவு செஞ்சுக்கிறேன். இப்போ ரெண்டாவது மக்களே, இப்படி கூட பார்க்கலாமே, நாங்கள் ஒரு விஷயத்தை இணையதளத்தில் பேசு பொருளாக உருவாக்கணும்னு நினச்சோம்னா அன்னைக்கு முழுக்க இணையதளத்தில் அதுதான் பேசு பொருளாக உருவாகும். அவ்வளோ தூரம் எங்களோட ஐடிவிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஐடிவிங்கை வச்சு ஓட்டு வாங்கிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்கள் தலைமை நேற்று போராட்டம் அறிவிக்கிறேன். இன்னைக்கு களத்தில் பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்தப்படுது. அதாவது வகுப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மசோதாவை எதிர்த்து நாங்கள் பெரிய லெவலில் போராடுவோம்னு சொல்லி எங்கள் தலைவர் நேற்று அறிவிப்பு வெளியிடுறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா களத்தில் போராட்டம் நடக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. ஆனால் உங்களால் இந்த மசோதாவை எதிர்த்து எப்போ போராட்டம் நடத்த முடிஞ்சிருக்கு? ஏப்ரல் 8ஆம் தேதி நீங்கள் போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க. நாங்கள் ஜனாதிபதி கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே மசோதா அங்கே நிறைவேற்றப்பட்ட அடுத்த நொடி எங்கள் கட்சி போராட்டம் அறிவிக்குது. நீங்கள் இந்த போராட்டத்தில் மாநிலங்களவையில் மக்களவையில் பெரிய லெவலில் பேசிக்கிட்டு இருக்கும்போது போராட்டம் அறிவிக்கணும். ஏன்னா அதிகாரத்தின் பக்கத்தில் இருக்கீங்க, அதிகாரத்தின் துணையோடு இருக்கீங்க. உங்களால் அதை செய்ய முடியல. உங்கள் கட்சியோட உள்கட்டமைப்பு அவ்வளவு கேவலமாக இருக்குது. நாங்கள் நினச்ச அந்த போராட்டத்தை அடுத்த நாள் எங்களால் செயல்படுத்த முடிஞ்சு. எங்கள் போராட்டம் அடையாள போராட்டமாக இருந்துச்சு. அந்தளவு உள்கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை ஒன்றுமே கிடையாதுங்க, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, இவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கன்னு சொல்லி அறகுற அறிவோடு எங்களை தொடர்ச்சியாக கடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் தீவிரமாக கடிப்போம். நான் ரொம்ப மேலோட்டமாக ரொம்ப மரியாதையாக எங்கள் கட்சியோட உள்கட்டமைப்பு விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப நேர்த்தியாக சொல்லி இந்த வீடியோவை நிறைவு பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ எங்கள் கட்சியோட உள்கட்டமைப்பு பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா ரொம்ப தீவிரமாக வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, இது ஒரு கட்சியை பலவீனப்படுத்துறது. மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க, அவங்க சும்மா அங்கே விளையாட்டு பசங்கன்னு சொல்லி மக்கள் நம்பிக்கையை கெடுக்கிற வேலையை பார்க்குறீங்க. அவ்வளவு ஸ்ட்ராங்காக தாவேக்காவோட உள்கட்டமைப்பு உருவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் நிறைவு பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்த பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.